நெருங்கி வா, உன்னை இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகம யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 13 வசனத்தில், அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் மீன் பிடிக்கும்படி கடலுக்கு சென்றார்கள். அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் அவர்களிடம் வந்து மீண்டுமாக படகின் வலதுபுறமாக வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னபடி செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். அதை அவர்கள் இழுக்கக்கூடாதபடி அதிகமான மீன்கள் கிடைத்தது. அவர்கள் கரைக்கு வந்தபோது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மீது மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே அப்பத்தையும் மீன்களையும் எடுத்து உணவு உண்ணும்படி கொடுத்தார். ஆண்டவர் தம் சீஷர்களுக்கான ஆகாரத்தை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். இது அவருடைய உயிர்த்தெழுதலின் பின் நடைபெற்ற சம்பவமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான யாவற்றையும் செய்து முடித்துவிட்டார் என்பதை இது அடையாளமாக காட்டுகிறது. மன்னிப்பை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில், அதாவது அவர் செய்து முடித்த இந்த மன்னிப்பின் கிரியையில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். இதில் தேவன் அளித்த அந்த அப்பமும் மீனும் ஜீவனையும் நித்திய ஜீவனையும் குறிப்பதாக உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதால் நீங்களும் பாவ மன்னிப்படைந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலையேறப்பெற்ற நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நன்றி.